அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதிமுகவின் உண்ணாவிரதத்திற்கு நாம் தமிழர் ஆதரவு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இபிஎஸ் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேமுதிக சார்பாக ஆதரவு அளிக்கப்பட்டது நாம் பார்த்தோம் சற்று நேரத்திற்கு முன்பாக. தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நாம் தமிழரின் ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னையில் அதிமுகவினர் இதற்காக மேற்கொண்டு வரும் பட்டினி அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தமது முழு ஆதரவினை தெரிவித்து துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொள்வதாக சீமான் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், நம்ம இன்றைக்கு காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு, அதே போல திமுகவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவினர் தேமுதிக ஆதரவு அளிச்சிருந்தாங்க. இப்போ சீமானும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். என்ன விவரம், என்ன அவருடைய பதிவுல தெரிவிச்சிருக்கிறார் அவர்? கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சார்பில் இன்று காலை 9 மணியிலிருந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எதிர்க்கட்சி முதல் முறையாக திமுக அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு கடந்த 2022ஆம் ஆண்டு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களுக்காக கோயம்புத்தூரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்திருந்தாலும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. முதல் முறையாக எதிர்க்கட்சியாக இருந்த பிறகு தற்போதுதான் அவர் திமுக அரசுக்கு எதிராக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கலந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ கோரி தொடர்ந்து ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசியிருக்கார்கள். அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகர் போராட்டங்கள் நடத்தியிருக்கார்கள். சட்டசபையில் பேசுகிற அனுமதி கொடுக்கவில்லை. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காரு. இதற்காக போலீசார் 23 கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதோடு அவருடைய போராட்டத்தில் தெரிவிப்பதாகவும் மேலும் அடுத்த கட்டமாக அவரோடு இணைந்து அதிமுக இணைந்து அடுத்தடுத்த கட்டங்களில் போராட்டங்கள் நடத்துவதற்கான துரிதப்படுத்துவதற்கான வேலையை மும்முரப்படுத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார். மேலும் ஒரு வாழ்த்து கடிதத்தையும் அறப்போராட்டம் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கும் கட்சி நிர்வாகி மூலம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதில் கள்ளக்குறிச்சி வாரத்தில் சரியான நடக்க திமுக அரசை கண்டித்து சட்டசபை பேச அனுமதிக்காதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கார். மேலும் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து கூறினார். இந்த போராட்ட வெற்றியடைய வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கிறார். தளபதி, பொதுவா தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி ஆதரவு வேறு யாருக்கும் தெரிவிப்பதில் தனித்துதான் நிற்பார்கள். இப்போ இது ஒரு தார்மீக அடிப்படையில மக்கள் பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுக்கிறார், சீமானும் ஆதரவு தெரிவிக்கிறார் அதிமுகவுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இதற்கு பிறகான அரசியல் கணக்கோ இல்ல அது தொடர்பான முன்னெடுப்பு ஏதேனும் இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? முருகேசன், உங்களுடைய சோர்சஸ் என்ன? வரும் ஜூலை 10 அடுத்த மாதம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சி பிரதான எதிர்கட்சியான அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது. கூட்டணி கட்சியான தேமுதிக தேர்தலை புறக்கணித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அந்த தேர்தல் போட்டியிடுகிறது. அதிமுக புறக்கணித்த நிலையில் பாமக மற்றும் நாம் தமிழர் ஆளும் திமுக அரசை சார்ந்தவர்கள் போட்டியிருக்கிறார்கள். மும்முனை போட்டி அங்கு நிலவுகிறது. பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக பாமகவும் நாம் தமிழர் பல்வேறு கட்டங்களில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவருடைய ஆதரவை கேட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சீமான் கூட ஏற்கனவே வெளிப்படையாகவே தங்கள் தேமுதிக நிர்வாகிகள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே கூட கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமல்லாமல் ஏற்கனவே கலாச்சார விவகாரத்தில் எதிர்கட்சி எடுக்கக்கூடிய ஒருமித்த கருத்துக்கு தற்போது எப்போதும் ஆதரவு தெரிவிப்பதாக சீமான் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த வாழ்த்து கடிதம் கூறியதோடு நிலையல்லாமல் ஏற்கனவே இவர்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியுள்ள நிலையில் தற்போது அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. தளபதி, கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் விவகாரம் மட்டுமில்லாமல் இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நோக்கியும் செல்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.